மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை நம்புங்கள். நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்துகிறேன். எனவே கவலையை விடுங்கள். மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தனது குழந்தையின் நன்மைக்காகவே கொடுக்கிறார். அதுபோலவே உங்களுடைய நன்மைக்காகவே தற்போதைய நிகழ்வுகளை நான் நடத்துகிறேன். நடப்பவை எல்லாம் என்னுடைய விருப்பமே. நான் கூறியுள்ளபடி நம்பிக்கையுள்ள பக்தரின் பாரத்தை நானே சுமக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக இல்லாவிட்டாலும் நாளை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நாளாக அமையும் என்று கூறுகிறேன். நான் எப்போதுமே வாழ்கின்றேன். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவன் நான். எவன் ஒருவன் முழுமனதுடன் என்னை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடம் இருந்து பதிலை பெறுகிறான். உங்களது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கிறேன். எந்த ரூபத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி நான் அவனை திருப்திப்படுத்துகிறேன். உங்களுடைய மனமே உங்களுக்கு விரோதி என்பதோ பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதையும் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். மற்றவர்களுக்கு உங்களது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உடனே தெரிந்துவிடும். உங்கள் மனதில் குதர்க்கமான எண்ணங்களும் எழலாம். அவற்றை அறவே விடுத்து என்னுடைய பாதைகளின் மேல் மனதை செலுத்தினால் மனம் ஒருமுகப்படுத்தல் விருத்தி அடையும். ஒருமுகப்பட்ட மனதில் என்னுடைய சிந்தனை பின்பற்றப்படட்டும். கடவுள் மீதான நம்பிக்கை வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் மாற்றும் என்பதை தீர்க்கபூர்வமாக நம்புங்கள். சாயி சச்சரிதம் என்ற புத்தகம் உண்மையில் கடவுளின் அவதாரமே ஆகும். என்னுடைய சக்தி சச்சரிதத்தின் ஒவ்வொரு எழுத்தின் உள்ளேயும் பொதிந்து கிடக்கின்றன. சச்சரிதத்தை வாய்விட்டு உறக்கவோ மனதிற்குள்ளாகவோ மனமும் குரலும் சேர்ந்து உபன்யாசமாகவோ பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது என்னுடைய தெய்வீக சைத்தன்யம் அந்த திசையை நோக்கி ஈர்க்கப்படும். ஒரு பக்தனின் அனைத்து உடல் சார்ந்த உயிர் சார்ந்த மானசீக நோய் சம்பந்தமான தொந்தரவுகள் கஷ்டங்கள் அனைத்து அதிர்வுகளும் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவை என்னுடைய தெய்வீக சைத்தன்யத்தை வந்தடைகின்றன. அவை அங்கு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பாராயணம் செய்யும் பக்தரை ஸ்ரீ சாயிநாதரின் அருள் நிரம்பிய அலைகளாக திரும்ப வந்து சேருகின்றன. இது போன்ற சூழ்நிலைகளில் பக்தன் இகலோக சுகங்களையும் பரலோக சுகங்களையும் பெறுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவற்றிலும் விடுவிட்டு பேரானந்தத்தை பெருநிலையை எய்துகிறான். அன்புடனும் பாசத்துடனும் எவன் என்னை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறேன். உனது முந்தைய நல்விளைகளின் சேகரிப்பு அதிகம். எனவே நீ இங்கு வந்துள்ளாய் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொள்.
எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயா? இல்லை, இதுதான் ஆரம்பம். உன் நிலைமையை மாற்ற, உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்துவேன் என்பதில் எந்தவித அச்சமும் உனக்கு தேவையில்லை. நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். எனது நாமத்தையும் ரூபத்தையும் நீங்கள் நினைத்தாலே போதும். அக்கணமே நாங்கள் உன் முன் தோன்றுவேன். பாபா எவர் காதிலும் எந்த மந்திரத்தையும் ஓதவில்லை. எவ்வித பூஜை வழிபாட்டு முறைகளையும் அவர் எதிர்பார்த்ததும் இல்லை. சாயி சாயி என்று நீங்கள் கூறிக்கொண்டிருப்பதே அவருக்கு மிகவும் பிடித்த மிக சிறந்த வழிபாடாகும். ஆகவே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடுவதில்லை. அதற்கான நேரங்காலத்தை வரும்போதுதான் கிடைக்கும், நடக்கும். உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்து விட்டாய். உனக்கான நேரத்தை விரைவில் அளிப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. என்னையே நினைத்து இரு. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சுமக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையே இல்லை. யாரோ ஒருவருக்காக நாம் மாறுவதை விட நாம் அவர்களுக்காக யாரோ ஒருவராக இருந்து விடுவதே மேல். எந்த தீங்கும் என் பார்வை உன் மேலிருந்தால் உன்னை அண்டாது. என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய். கவலை கொள்ளாதே குழந்தையே. இன்னும் கொஞ்ச நாள் இந்த தாக்கத்தை தாங்கிக் கொள். பிறகு உனக்கு வசந்த காலம் ஒன்று சுபிட்சமாக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறக்காதே. என் மீது எவனொருவன் மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாயானால் அவன் மரண பிடியில் இருந்து கூட காப்பாற்றப்படுவான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. என்னுடைய குழந்தை என்றுமே தோற்கக்கூடாது என்பதில் நான் கரிசனமாக உள்ளேன். அப்படி இருக்கையில் உன்னை எந்த ஒரு இடத்திலும் நான் தோற்க விட மாட்டேன். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. எதை நினைத்தும் கவலைப்படாதே. தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கையில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் வராது. என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன். அவர்கள் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலையில் உள்ளே என்பதை மறவாதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையா என்று கேட்கிறாய். நிச்சயமாக இல்லை. எப்போது என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு.
இந்த சாய் உன்னுடைய வலியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சாய் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். வருத்தப்படாதே, அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்களுக்கு துக்கப்படுவது இல்லை. அது ஒன்றுதான் ஒரே வழி. எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த ஒரு கெடுதலாலும் எந்த கொம்பனாலும் இழைக்க முடியாது. நீ பலவற்றை இழந்து தவிக்கிறாய். இன்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ இழந்ததை எல்லாம் நான் நிரப்புவேன். நீ என்னை பார்க்கவும் முடியும். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் ஆறுதல் கோரிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக நினைப்பதே இல்லை, கைவிட போவதும் இல்லை. நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வலியுடன் நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கை நீ இழந்ததாலும் நான் அதை அதிகமாக செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இது அரங்கேறும் உன்னை அழைப்பேன். கண்ணீருடன் கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை பார்க்க இது சத்தியதேவனின் சத்திய வாக்கு. இந்த உலகமே ஒன்று திரண்டு எனக்கு எதிராக துன்பம் இணைக்க முயற்சி செய்தாலும் நான் உங்களுக்கென எழுதியது மட்டும்தான் உங்களை சேரும் என்பதை உறுதியாக நம்புங்கள். அதுவரை பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அமுத மொழிகளை விடாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். நாள்தோறும் என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாம் எனது விருப்பம். நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் செய்வேன். வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள். அனைவரும் ஒருவித அன்பிற்காக தான் ஏங்குகிறார்கள். நாம் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரிடமும் அன்புக்காக பணிந்து போகவும் வேண்டாம். அன்பு காட்டலாம், ஆனால் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவரும் உங்களுடன் கடைசி வரை பயணிக்க போவதில்லை. தந்தை, தாய் அவர்கள் ஒரு காலத்தில் உங்களை விட்டு போகத்தான் போகிறார்கள். உன்னை நம்பி வந்தவர்கள் ஒரு வழியில் போகத்தான் போகிறார்கள். ஏன் உங்களுடைய உடம்பு கூட உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுடைய உடம்பை விட்டு உங்களுடைய உயிர் பிரிந்து விட்டால் உங்கள் உடம்பு கூட இந்த மண்ணிற்கு தான் சொந்தமே தவிர உங்களுக்கு இல்லை என்பதை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தீமை தொடர்கிறதே என்று குழம்ப வேண்டாம். சத்தியமாக நல்லது நடக்கும் என்பதை அறிந்து செயல்படுங்கள். இந்த நிலையே கடைசி வரை இருக்கும் என்று
யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வைப்போம். என்னையே தஞ்சம் என்று வந்து சரணடைந்த உங்களுக்கு என்னால் எப்படி தீங்கு செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருகதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்புங்கள். என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை. இந்த கொடிய நோயை கூடிய சீக்கிரத்தில் நான் துரத்துவேன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி, அதை தைரியமாக அனுபவிங்கள். அனுபவித்தால்தான் ஒரு சிலது மாறும். மாற்ற வேண்டும். மாறவில்லை என்றால் இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் காலநிலை கூட அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல்தான் மனிதர்களின் மனநிலையும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். சிலர் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சிரிப்பார்கள், அடுத்த நிமிடம் வெறுப்பை காண்பிப்பார்கள். இதுதான் மாறுதல்கள், மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் இல்லாவிட்டால் மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் தன்னை தான் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சில பிரச்சனைகள். இந்த சில பிரச்சனைகளும் ஏன் இவ்வளவு தீவிரமாக வருகிறது என்று கூட நீ கேட்கலாம். அனைத்தும் ஒருவித அனுபவமே. இந்த அனுபவத்தில் இருந்து நீ கற்று தேர்ந்து வைத்ததை வைத்து பிற்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக உனக்கு அது உதவும். அது நீ இப்பொழுது அனுபவிக்கும் போது உனக்கு தெரியாது. இப்பொழுது ஒரு பிரச்சனையை நீ அனுபவிக்கும் போது ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியவில்லை என்று இருக்காதே. அதில் இருந்து என்னவற்றை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசி. அதுவும் மனதார. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ள தேவையே இல்லை. பயப்படும் நேரத்தில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள் சென்று விடுவேன். எல்லாம் எப்பொழுதும் நன்றாகவே நடக்கும் என்று கூற முடியாதல்லவா? எத்தனை நாள் காத்திருப்பது? எவ்வளவுதான் வேதனைப்படுவது? எதற்கும் ஒரு அளவு இருக்கும் அல்லவா? எல்லை மீறி போகும் முன் உன் சந்நிதிக்கு என்னை அழைத்துக் கொள். கண்ணீர் விட்டு கதற வேண்டும். என் கவலைகள் யாவும் தீர வேண்டும் என்று உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் மகிழ்ச்சி கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக தான் கிடைக்கும். உனக்கும் நிறைய சந்தோஷம் காத்திருக்கிறது. ஆதலால் அழுவதை விட்டுவிடு. அழுது கொண்டே இருந்தால் தீய சக்தியின் பலம் மிகவும் அதிகமாகிவிடும். உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை தர தயாராக உள்ளேன். அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷம்தான் யாருக்கும்.
சதா என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நான் தரும் அதிர்ச்சி. இன்று உன் இல்லம் வருகிறேன் உனக்கு துணையாக. இப்பொழுது இருக்கும் நிலையை கண்டு யாரும் கலங்காதீர்கள். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக இருங்கள் என் செல்ல குழந்தைகளே. உன்னை சந்திக்க, என்னை வரவேற்க நீ தயாராக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் நான் வருவேன். நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும் நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகிறாய். நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக்கொள். நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆத்மார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பு கொண்டவன் என்னுடைய கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷம் அடைவான். என்னுடைய கீர்த்தனங்களை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் நிச்சயம் கிடைக்கும். கூடிய விரைவில் துவாரகமாய் வந்து என்னை பார்க்க போகிறாய். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல் உன்னை சீரடிக்க இந்த பிரச்சனை முடிந்த பின் அங்கே இழுத்து விடுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுகிறது அல்லவா? உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். என் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன்னோடு இருக்கும் போது உறவுகள் உன்னோடு இருக்கும் போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு உண்டான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் கூற வேண்டும். திடீர் என்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமையாக இரு மனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. இன்று நீ உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. என் பாதத்தில் இறக்கி வை. பின் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்கிறேன். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு துன்பங்கள் இல்லை. கர்ம பலன்களின் ஆதிக்கம், சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போது எது நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பொறுத்திரு, காத்திரு. அனைத்தும் நடக்கப் போகிறது. உன்னை விட்டு அகல போகிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பிரச்சனையும் அனைத்தும் உனக்கு மாறும். இந்த அப்பாவிடம் உரிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் கேட்கிற விஷயத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்போதான் என்னால் செய்ய முடியும். எப்போது என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாய் உன்னுடைய வலியையும் பிரச்சனையையும் எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்மேலும் கருணையுடன் அன்புடனும் உன்னை காத்து அருள் புரிவேன். எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை
தந்தே தீருவேன். நான் இருக்கவில்லை. நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்த மாத்திரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் விரும்பினாலும் நான் அங்கே இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். என் சின்ன குழந்தைகளே, நானே உங்களை தேர்ந்தெடுத்தேன். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மமும் நம் பந்தம் பின்தொடரும் என்பதில் யாரும் உறுதி அளிக்க தேவையில்லை. என்ன நடந்தாலும் உன்னை பார்த்து கொள்ள அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொள். அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு உதவுவேன். என்னுடைய ரூபத்தில் வரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உதவுங்கள். அவை அனைத்தும் நிர்கதியானவை. அதுங்களை பார்த்து கொள்ளுங்கள். சரியாக உணவு வையுங்கள். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.